ஆசியா கேப்டனா ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணேன். இந்த ஸ்கூலில் வந்து இசைக்கமாலும் ஒரு மேடம் கால் பண்ணாங்க. பிள்ளைகளுக்கு வந்து தாய் தகப்பன் இறந்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆதரவற்ற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, கூலி வேலை பார்க்குற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிள்ளைய படிக்கவே பெரிய விஷயமா இருக்குது. அத்தியாவசியமாக ட்ரெஸ்ஸு கூட இல்லைன்னாங்க. ஒரு பையனை ஊக்க போட்டு தான் ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்போ உள்ளே போய் பார்க்க பாத்ரூமே சரியில்லை. அவங்க சொல்லிட்டாங்க டைல்ஸில் அங்கங்கே கான்ட்ராக்ட்காரங்க எங்கேயா வாங்கி தான் போட்டு வச்சுருக்காங்களா. செட்டு போய் பார்க்க பாத்ரூமு கதவு இல்லாமல் ஏதோ யானை தானே இருக்குது. அப்போது இதுக்கு என்ன சார்னா, இதுக்கு உங்களுக்கு பெருசாக உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுல, அதனால் கேப்டன் நீங்கள் ட்ரெஸ் மட்டும் எடுத்தாங்கன்னாங்க. மேடம் ட்ரெஸ்ஸும் எடுத்தாரேன், அந்த பாத்ரூமே கட்டித்தாரேன். ஏன்னா பொம்பளை புள்ளிலாம் இருக்குல்ல ஐயா, அதை சேஃப்டி பண்ண வேண்டியது ஆசியா கேப்டன் என் கடமை இல்லை. அதனால் 2 பாத்ரூமே கட்டிடுவேன், பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கட்டிடுவேன்ட்டேன். யாரால தெரியுமா? உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையால் தான். நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையில் நான் சொல்லிட்டு வந்த பெரிய ப்ராசஸ் தான் இருக்குதுன்னு பண்ண போகிற சம்பவம் பெரிய சம்பவம் இந்த ஸ்கூலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் அன்பு ஆதரவால். அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒரு சிமெண்டோ இல்லை கல்லோ செங்கலோ ஏதாவது தரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபேக் ஐடியில் போய் ஏமாந்துடாதீங்க. நேரடியாக வாங்க, அட்ரஸ் தரேன், நீங்கள் வந்து பாருங்கள், பிரின்சிபலை பாருங்கள், அந்த கான்ட்ராக்ட்காரை பாருங்களேன், உங்கள் கையால் கொடுக்காத கொடுங்க. ஏன்னா ஃபேக் ஐடிக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாமல் நம்ம பேரை சொல்லி கொஞ்சம் ஆட்டை போடுறப்பல கேள்விப்பட்டேன். அதனால் யாரோ உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேப்டனை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஊர் அட்ரஸே தரேன், நேரில் வாங்க தயவு செஞ்சு. சரிங்களா? நீ என்னெல்லாம் செய்ய போகிற கேப்டன் கேட்கலாம். நான் ப்ரொமோஷன் 3 வச்சிருக்கேன். சரியா? 15,000 20,000 எல்லாம் சேர்த்து ஒரு 60 ரூபாய்க்கு ப்ரொமோஷன் நான் வச்சிருக்கேன். அதை அடுத்தடுத்து நான் பண்ணுவேன். அதுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். சரிங்களா? உதவி செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும், ப்ரொமோஷனுக்கு ஆதரவு கொடுக்கணும். இல்லை நான் உதவி செய்ய போகிறேன்னு நேரடியாக வந்துடும். என்ன சொல்கிறது, இப்படிக்கே ஆசியா கேப்டன் நான் உங்கள் அன்பு ஆதரவால் அந்த பசங்களை சும்மா வந்து பார்க்கக்கூடாதுல, அதான் அந்த என்ன தொப்பி கொண்ட தாத்தா கட்டப்பிள்ளை போய் பார்க்க போகிறேன். சின்ன பிள்ளையில கிறிஸ்மஸ் தாத்தா வருவார், ஏதாவது தருவார் மாட்டேன். கடைசி வரைக்கும் அந்த மனசு வரவே இல்லை. அதனால தான் நான் கிறிஸ்மஸ் தாத்தாவை மாட்டேன். போகல சரியா? அந்த பசங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும்ல, சின்ன வயசு கிறிஸ்மஸ் தாத்தா வருவார், கேக்கு சாக்லேட் தருவார் நினைச்சேன், தரலை. அது கனவே போச்சு 90ல். அதனால நான் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன். போமா அது ஒக்கா 5 ரூபா சாக்லேட்டுக்கு எவ்வளோ சந்தோஷம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது தெரியாமல் அவன் ஓட்டமாக ஓடுதானே. இப்போ அடுத்த கிளாஸுக்கு போகிறேன். என்ன ஒரு வரவேற்பு தெரியுமா? நான் படிங்க, என்ன வேணாலும் மாமாட்ட கேளுங்க, மாமா கொண்டு வரேன். சரியா? என்ன வேணும்? படிக்கிற புக் வேணுமா? அவளுக்கு என்ன புக் வேணும் கேளு, முடிச்சு விட்டுருவேன். இன்னைக்கு நீ தான் நோட்டு கேட்ட, உன மாமா முடிச்சிடுவேன். நோட்டு புக்கு இங்கே என்ன நோட்டு வேணுங்க? புரியுது, என்ன நோட்டு வேணுமோ இப்போதைக்கு வாங்கி கொடுங்க மேடம். நாங்கள் என் குடும்பத்தெல்லாம் மேலே விட பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 2500 100 ரூபா ஒரு பையன் நீங்கள் போட்டுங்க. இல்லை அது 28,000 நீங்களும் தான். அந்த பிள்ளைங்களோட வாழ்த்தும் அன்பும் ஏன்னா பிரார்த்தனையும் உங்களுக்கு தான் வந்து சேரும். சரிங்களா? நன்றி சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். ரைட், போதுமா? இது நீங்கள் வச்சுக்கிடுங்க, மற்ற சேவையை நான் பார்த்துக்கிறேன்.